ஃபாரெக்ஸில் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம செட்டப்பில் ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்தது, அதை வச்சு $100 வச்சு $500 ஆக்கினேன். $500 வச்சு $1000 மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. 1500 போயிட்டு இன்னும் போகும் கோல்டு ஹை. என்னோட ப்ரெடிக்ஷன் இவ்வளோ தூரமாக வரணும், இதையும் தாண்டி பிரேக் பண்ணி போகும். இருந்தாலும் நான் அந்த இடத்துல வெளியே வர போகிறேன். எனக்கு போதும். 1 மடங்கு வச்சு 3 மடங்கு வந்துருக்கு. அதான் போதும். ஏன்னா ஒரே ஒரு லாட்டை மட்டும் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு விட்ருவோம். அடுத்த ட்ரையலில் பார்க்கலாம். டார்கெட் இங்கே, ஸ்டாப் லாஸ் இங்கே. டார்கெட் கொஞ்சம் தள்ளி வைப்ப. போம் எங்கேயாவது வரும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியாச்சு, டார்கெட்டையும் செட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரியா? சரி, நம்ம இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் போட்டு செல் சைடு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு, ஏன்னா மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் இருக்குது, அதனால் மடங்கு வச்சு அடித்தாச்சு. இப்போ சர்ன்னு ஒரு 10 பிப்பு மூவ் ஆனாலும் அடி ஓடி இந்த வேலையா. சொன்னோம்ல வெளியே வந்துருக்கணும். $400 இருந்துச்சு. வா 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 கீழே வா. ரைட், கொஞ்சம் போட்டோம். அதாங்க அது நம்ம சிவாய. ரைட், போதும். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுது. போதும். பேலன்ஸை பாருங்கள். ஜஸ்ட் $500 வச்சு மேக் பண்ணியாச்சு. இதுமாதிரி நம்ம ட்ரேடு ஓவர் ட்ரேட் எடுத்தோம்னா அக்கௌண்ட் வாட்ஸ் அவுட் பண்ணிடுவேன். மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் இருக்கும்போது ட்ரேட் எடுங்க. வெயிட்டாக எடுக்கலாம். ஆனால் லாஸ் ஆகினாலும் கொஞ்சம் வெயிட்டாக லாஸ் ஆகும். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அனுபவங்களாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு. பாய், தூக்கம் வருது எனக்கு. எல்லாத்துக்கும் பாய்.